வணக்கம். இந்த மூல வருத்தம் என்னென்று வருதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த முக்கி கக்குசுக்கு போறது கஷ்டமா இருக்காது. அந்த மூல வருத்தம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சில பேர் நினைச்சு கொண்டீங்கன்னா வெக்க நாடுகளில் தான் மூல வருத்தம் பெறும். அப்படி இல்லை, அது மற்ற நாடுகள்லேயும் பெறும். மூல வருத்தத்துக்கு காரணம் வெக்கே என்று இல்லை. அது அது வெக்கே அது ஒரு மறைமுகமான காரணம் இல்லையா, நேரடி காரணம் அது இல்லை. மூல வருத்தம் உண்மையிலேயே அந்த கூட முக்கி அல்லது கக்குசை வராம தடுத்து வைக்கிறதால தான் வருது. இது வெக்க நாடுகள்ல இல்லை, இந்த எல்லா வளர்ச்சி அடையாத நாடுகள்லையும் என்ன செய்யறேன்டா, இப்ப நீங்க ஒரு வெளியில போய்க்கலாம், உங்களால் கக்குசு இருக்க இயலாது. அப்ப நீங்க இதை அடக்கி கொண்டு வெளியில போயிட்டு இப்ப இந்த வீடு வான வச்சுக்கோ அடக்கி கொண்டே வாருது. அந்த அடக்கி வச்சிருக்கிறது சரியும் ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, உங்களோட உடம்புல நீர்ப்பதம் பத்தாது. அதாவது நீங்க நீர் அருந்துறது குறை. நீங்க என்ன செய்ய தண்ணியை குடிக்கணும்னு சொல்றாக்கள் எல்லாரும் உண்மையிலேயே நீங்க அதை பரிசோதித்து பார்க்கலாம். என்னென்னா, நீங்க கக்கூஸ் இருக்க கட்டியா வருதா அல்லது ஒரு ஸ்மூத்தா வருதா என்று பாருங்க. சரியா, இறுகி கட்டியா வந்தா அர்த்தம் நீங்க தண்ணி குடிக்கிறது பத்தாது. வெக்க நாடுகள்ல கூட என்ன வெக்கையில உங்களுக்கு வேர்த்து கூட எல்லாம் தண்ணி எல்லாம் வேர்வையா வெளியில போயிடும். அப்ப அதனால நீங்க கூட தண்ணி குடிக்கணும் குளிர் நாடுகள் இருக்கிறத விட. மற்ற இந்த ஆண்கள் என்ன செய்யறேன்டா, ஒரு நாளைக்கு ஒரு கக்கூசு இருந்தா காணும் என்று சொல்லி மிச்ச கக்கூசுல அடக்கி கொண்டே வைக்கிறது. அப்படி இல்லை. நீங்க இந்த பெண்களை மாதிரி மூத்திரம்பிக்கு டாய்லெட்ல இருந்து பெஞ்சிங்கண்டா உண்மையிலேயே உங்களுக்கு கக்கூசு இருந்தா கூட வரும். அப்போ ஒரு நாளைக்கு 2-3 தரம் பண்ணும். 2-3 தரம் வர்றது பிள்ளையான காரணமே இல்லை. அது உண்மையிலே சுகாதாரத்துக்கு நல்ல. அப்போ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இந்த மூல வருத்தங்கள் வராமல் இருக்கு. ஆகவே முதலாவது நிறைய தண்ணி குடிங்கோ. ரெண்டாவது இந்த கக்கூசை அடக்காம எப்பப்ப ஏழுமோ அப்பப்போ போய்கொண்டிருங்கோ. மூன்றாவது அந்த ஒரு நாளைக்கு ஒரு காத்தான் கக்கூசு போக மட்டும் சட்டம் இல்லாமல் இல்லையா, அது உண்மையிலே பிள்ளையானது. 2 தரம் 3 தரம் போறதெல்லாம் பிள்ளையே இல்லை. போங்க. நன்றி, வணக்கம்.